ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொட்டேட்டோ எப்படி வளர்க்குறது தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஏற்கனவே பொட்டேட்டோ விட்டு இருந்துச்சு, ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா சைட்லேயும் நல்லா செடி வளரும், ரூட் நல்லா போகும், எல்லா சைட்லேயுமே இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் பொட்டேட்டோ க்ரோத்து நல்லா வளரும், நிறைய பொட்டேட்டோ சீக்கிரமாகவே வளர்ந்துடும். நம்மளே விளைச்ச பொட்டேட்டோவாக இருக்கும். ஸோ அதனால் அது பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்கிட்ட இருக்க கார்டன் சாயில் செம்மண்ணும் அதிலே காம்போஸ்ட் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் க்ரோ பேக்லாம் எதுவும் கடையில் வாங்கலை. வீட்டில் இருக்க அரிசி பையெலாம் இருக்கு இல்லையா, அரிசிலாம் வாங்குவாங்கள்ல, அந்த பையில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ என்னோடய இதில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரீயூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் இல்லை, அதனால் நான் காசு வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதை வந்து பள்ளம் தோண்டி வச்சுட்டு நம்ம வந்து பொட்டேட்டோவை வச்சிடலாம். பொட்டேட்டோ வந்து நல்லா நிறைய நடுவில் வச்சுட்டு நல்லா மண்ணை போட்டு மூடிடலாம். இப்போ நான் வச்சிடுறேன். பொட்டேட்டோ எல்லா சைட்லேயும் விட்டுருக்கு, செடி முளைக்கும் நல்லா. ஓகேவா? மண் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கணும். ஸோ நம்ம கையில் நான் இது உடச்சி போட்டுடுறேன், பெருசாக கல் மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா போட்டுருங்க. கொஞ்சம் மண் ஈரமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் இன்னும் ஈரம் வேணும். ரொம்ப வெயிலில் வச்சிடாதீங்க, டைரக்ட் வெயிலில், லைட்டான வெயிலில் வைங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ரோஸ் செடி, இதுலேயும் துளிர் விட்டுருக்கு. இதுவும் நாட் ரோஸ் செடி கட்டிங்ஸ் வச்சுருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து செடிலாம் வாடிடுச்சு வெயிலில், அதை கட் பண்ணணும், தண்ணி ஊற்றணும். இது வந்து கட்டிங்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த க்ரோ பேக்கில் இருக்க செடி, அதுவும் நல்லா வளருது, துளிர் விட்டுருக்கு. இது எல்லோ ஹைபிஸ்கஸ் நல்லா க்ரீனாக இருக்குது, லீஃப் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதில் ஒரு புதினா வச்சுருந்தேன், அது துளுத்துருக்கு. மொட்டுங்களும் நிறைய விட்டுருக்கு ஹைபிஸ்கஸில். இலை நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது மாதிரி இருந்தால் நல்லா பூ பூக்கும் பெருசாக. இது வந்து பிங்க் கலர் ரோஸ் செடி, கீழேருந்து துளிர் விட்டுருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது, நிறைய மொட்டு விடும், கண்டிப்பாக பெருசாக பூ பூக்கும். இது நாட் ரோஸ் செடி, இது வந்து நம்ம 4 பூ இருந்துச்சு இல்லையா, அது கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து துளிர் விட்டுருக்கு. மேலேயும் நல்லா துளிர் விட்டுருக்கு, மொட்டும் வச்சுருக்கு, லைட்டாக சின்னதாக மொட்டு வச்சுருக்கு. இது இன்னொரு நாட் ரோஸ் செடி. இங்கே பாருங்கள், அந்த லீஃபில் இருந்து தெரியுதா, ஸ்டெம்மும் லீஃபும் அட்டாச் ஆகி. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா மண் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் பொட்டேட்டோ செடிக்கு வளர்க்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், எல்லாம் வெயிலில் நல்லா வாடி இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக ஆக்கணும், ஃப்ரெஷ்ஷாக ஆக்கணுன்றதுக்காக நான் ரோஸ் செடி எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒயிட் ப்ரிங்கரா செடி, கரிசலாங்கண்ணி. இது வந்து நாட் ரோஸ் செடி, 2 நாட் ரோஸும் ஒரே பாட்டில் இருக்குது. இது வந்து புதினா செடி, புதினா நல்லா வளர்ந்துருக்கு, அதுவும் கட் பண்ணோம். ரெட் கலர் பெங்களூர் ரோஸும் தக்காளியும் இருக்குது. இது வந்து சின்ன தக்காளி செடி, அதுவும் நல்லா காஞ்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் மண் நல்லா காஞ்சிடுது அடிக்கிற வெயிலில். ஸோ செடி வந்து நல்லா வளரணும் இல்லையா. இது பாருங்கள், நிறைய பூ விட்டுருக்கு. பொட்டேட்டோ செடி இருக்கு இல்லையா, அது நிறைய பூ விட்டுருக்கு, தக்காளி வளர்ந்துருக்கு. இது பெங்களூர் ரோஸ் பாருங்கள், மொட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. 5 மொட்டு இருக்குது இதில். இங்கே ஒரு மொட்டு, அங்கே ஒரு மொட்டு, மேலே ஒரு மொட்டு. இங்கே பாருங்கள், ஹைபிஸ்கஸில் திடீர்னு ஏன் இப்படி ஒரு மாவு பூச்சினே தெரியல. வெயில் பயங்கரமாக தான் அடிக்குது, இதில் எறும்பு வேறு பயங்கரமாக இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அதை கிளியர் பண்ணுறதுன்னு போடுறேன். இது புதினா நிறைய வளர்ந்துருக்கு. சரி, சமைக்க யூஸ் ஆகும்ன்ட்டு நான் வந்து கட் பண்ணுறேன் புதினாவெல்லாம், கையிலே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம நேச்சுரலான ஃபுட் சாப்பிட்டாலே நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் நம்ம இயற்கையாக பண்ணோன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள், ரூட்லாம் கீழே வரைக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள், பெங்களூர் ரோஸ் ஃபஸ்ட் டே நான் ஷூட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தேன். இது வந்து தண்ணி இழுத்துடுச்சு நல்லா. இது வந்து நம்ம க்ரோ பேக் பிஞ்சிச்சு, ஸோ அதனால் நான் புதுசாக அரிசி பை எடுத்து போட்டிருக்கேன் ஹைபிஸ்கஸ்க்கு. இது வந்து நம்ம கட்டிங்ஸ் வச்சுருந்தோன்னு சொன்னேன்ல, அது வந்து நல்லா துளுத்துருக்கு. இது எல்லோ கலர் ஹைபிஸ்கஸ். இதில் பாருங்கள், நான் வெங்காயம் வேஸ்ட்டு, பூண்டு வேஸ்ட்டு, டீத்தூள் வேஸ்ட்டுலாம் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா 2 செடி இருக்கு இல்லையா, நல்லா வளரணும், காயும் வளரணும், பூவும் பூக்கணும் இல்லையா, அதனால் இது வந்து செகண்ட் டே நான் ஷூட் பண்ண எடுத்த வீடியோ.
ஃபர்ஸ்ட் டே காமிச்சது லைட்டாக பூத்துருந்தது. இது பாருங்கள், இது செகண்ட் டே நல்லா பூத்துருக்கு. இதுலேயே மொட்டுங்க பாருங்கள், இன்னும் கூட நல்லா வளர்ந்துருக்கு மொட்டுங்க. அழகாக மேலே கூட ஒரு மொட்டு, இது பாருங்கள் நல்லா பூத்துருக்கு பூ. நல்லா பட்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரோஸில் துளிர் பாருங்கள், மொட்டு விட்டுருக்கு கீழே இருந்து. நான் கட் பண்ணியிருந்தாலும் ரோஸ் 2 இடத்துல இருந்தே துளிர் விட்டுருக்கு நல்லா. ஹைபிஸ்கஸ் கட்டிங்ஸு நல்லா வளர்ந்துருக்கு. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.